அவன் நான் கொத்தாது என்ன பண்ண தூங்கிது அப்படி போப்பி அது எப்படி எப்படி தின்ன தெரியல இருக்கு இப்போ நீ இந்த பாம்பளை ஏற்ற மாட்டேன் தம்னு நான் ஏற்றுறேன் இப்போ ஏற்றுறேன் பாய் நாங்கள் இப்படி பண்ண செத்து போட்டானே இதுல வேற ஒண்ணு கத்துக்கிறடா இப்படி இப்படி இதுக்கா இப்படி இது இப்படி வச்சு இதை கொஞ்சம் இப்படி ஆட்டு சூப்பர் அஜாதான் இது பாம்பு மாரி ஆட்டாத இப்படியே தான் வச்சுக்கணும் கொக்கி மாரி முருகா அவ்வளவு வேகமா போனா 4 கிலோமீட்டர் கனடா பாம்பு போயிடும் புரியுதா அப்படியா பாடு புடி அந்த புடி இல்லப்பா வேகத்தை பாட்டுடைய வேகத்தை குறையும் வேகத்தை குறையும் சரி விடு விடு நாகர் முடி நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்ததில்லை ஆடுவாமி விளையாடுவாமி இந்த மாதிரி பண்ணா தூக்கம் எல்லாருக்கும் வரும் அப்ப எங்க வருதுப்பா அப்ப எப்படி ஒரு மாத்திரை தள்ளிக்க மாத்திரை ஏற்கனவே 5 மாத்திரை தள்ளிக்கிறோம் அந்த மாத்திரை இல்லப்பா மேல விட்டு விடு இந்த திருநாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தால் முப்படை காத்துக் கொண்டிருக்கிறீங்க அப்ப நீ விடுவ அதான் திருநாள் பந்ததி அங்கு ஓட முடியாமல் ஐயோ இவனாடி ஒண்ணு கட் பண்ணிடுறான் அப்புறம் மிச்சத்தெல்லாம் பிடிச்சிட்டு பாடுறான் சாரவதி நாம் போட்ட திட்டம் எனக்கு என்ன போட்டு தட்டு மாமா உரைத்து விட்டானே ஏண்டா போய் உரைத்தியா ஆமா நான் உரைத்து உனக்காகவே இருக்கிறேங்க உன்னை பற்றி எனக்கு நன்றாக முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா எனக்கு தெரியாதா எப்பேற்பட்டாளவன் கல்லோ நோளம் கணவன் புல்லோ நோளம் புருஷன் என்று நினைத்துக் கொண்டிருப்பதுதானே ஆமாங்க யார் கூட இருக்கணும் ஒரு நிமிஷம் நாட்டியம் அடிப்பதால் இருக்க இடமென்று படுக்க வாயின்றி தவித்துக் கொண்டிருந்தாய் அப்போது உனக்கு அனைத்தும் கொடுத்தேன் உண்மை விசுவாசி என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு பல திட்டங்களை திட்டி அனைத்து விட்டோம் என்னால சும்மா தானே இருந்தேன் அந்த ஓனப்பிள்ளை பல்லு கட்டினாரு பல்லு கட்டலாம் தான் மாத்தாரு கவுரு கிடைக்கல ஐயோ கவுரு கிடைக்கல கட்டுறதுக்கு ஓடி போடலாங்க முக்கியம் முக்கியம் இந்த நாடுக்காக தான் கத்துக் கொண்டிருந்தோம் பொன்னான கருத்தினால் எனக்கு ஒருவர் மீது ஒருவர் தாய்மே
ஒருத்தர் கூட உட்கார மாட்டாங்க எல்லாம் ஏந்து போயிடுவாங்க லூஸ் மாதிரி பண்றான்டா அவன் சரி இல்லடா எல்லாம் மைக் எடுத்து வந்துக்கிறான்டா லூஸ் மாதிரி பண்றான் மைக் பரபரை பறந்தமானா சார் இது என்னது இது வாட் இஸ் திஸ் உடைய பார்வைக்கு மையாக தெரியும் ஆடா போ கோச்சவிடத்தில் கேட்பார் மாமா எதுக்கு அது மைதேல கருப்புன்னு தெரியும் கருப்புன்னு சார்வதி சார்வதி ஓ உன்னுடைய பொன்னால கரெக்ட் நான் மணி மணி போய் ஒரு 2 நிமிஷம் கண்ணால மூஞ்சி பாத்துறவாயே கொஞ்சம் முக்கியமானது ஓ வந்த போச்சுமா வா யார் நானே ஓடி சுட்டு ஐயோ நான் எடுக்க கூடாதுங்க எதற்காக தயக்கம் கலக்கம் நட்டுக்கா வா நான் 3 நாளா குளிக்காமலே இருக்கேன் அசுத்தமாக இருக்கு நீராடி விட்டு வா இதுங்க டேட்டா பர்த் ஐயோ அம்மா தலை ஊத்திக்குது ஆமா ஆமா நாய் வந்தா கூட எதுக்கு போக கூடாது என்ன தெரியுமா நான் ஒண்ணு சொல்றேன் சாருமதி உன்னுடைய பொண்ணா கரெக்ட்டா இங்க யாரடா அனைத்துமே மண்மேலாக்கி விட்டாயே சாருமதி நான் என்ன பண்றது சரி உன்னை விட்டு விடுகிறேன் நம்மளுடைய கவலைகளையும் சூழ்நிலையும் அறிந்து புரிந்து தெரிந்து மறைக்க மனமிருந்தால் மறந்திருக்கலாம் இருப்பது ஒரு மனம் என் நண்பனை எப்படி மறைக்க முடியும் வா நண்பா என்ன என்கிட்ட வரா எதுக்கு மணிமுடியா என்னால சூட முடியாது ஐயோ என்னால சூட முடியாதுங்க எதற்காக ஏன்னா முந்தா நேத்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் சரி அங்க என்னதான் தாலி எடுத்து கொடுக்க சொன்னாங்க நான் தாலி எடுத்து கொடுத்தேன் மாப்பிள்ளை தாலி வாங்கணும்னே செத்தான் என் கை ஆச்சு இதற்காக இவ்வளவு திட்டம் என்ன சொல்றேன் எப்பவுமே நீ அடிச்சுங்க நம்பாது சரி தன் கை தனக்கு உதவி அப்படி என்றால் நீ சுட்டிக்க 2 கைக்குதா அடுத்தவனை நம்பி எந்த ஒரு வேலையும் எந்த பழத்திலே இறங்காது மீன் மாட்டாது அப்படி என்றால் மணிபுரி நாட்டை ஆள பிறந்த சிங்கம் முப்படை தளபதி ஆள வந்தார் வாழ்க 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 நாடு எனக்கு நான் போய் சேர்ந்தானா ஆனா அந்த பாம்பு என்ன பாம்பு தெரியல பத்தனோன்னு போட்டுக்கிறான் பாம்பு அது நல்ல பாம்பா இருக்குது இல்ல கட்ட பாம்பு நல்ல பாம்பு அது கட்ட பாம்பா என்னடா கெட்ட பாம்பெல்லாம் உனக்கு நல்ல பாம்பெல்லாம் கொத்தாது பாத்துட்டு போடுவோம் லூசே அப்படி கிடையாது இல்ல மென்டல நான் ஒன்னு போட்டா உடனே போட்டுறேன் எப்படி அப்படி இல்லடா இல்லடியா இது வேற நான் துறன்ட்டா சாமி துற அப்படி கூப்பிட்ட உடனே அட வாங்கி துணை பையா எல்லாரும் வாங்கிதான் வருவோம் அதில குட்டி சொல்ல வரது மறக்க வச்சிடாதடா குட்டி குட்டி நீ பால் ஊத்தியா நீங்க குட்டி குட்டி சொல்றா என் ஜீவ ஜப்பத்தான் அதான் நான் எதை சொல்றேன்னு எனக்கு தெரியலையே எனக்கும் தெரியல செத்துட்டல்ல போய் நாடிக்கிட்ட பாரு போதும் கடவுளே பெருமாளே பெருமாளே பாத்தியா இப்படி படுத்துக்கிறான் இப்ப என்ன பண்ணுவான் கால் இப்படி படுத்துக்கிறான்டா அவன் என்ன எவ்வளவு நேரத்தா ஒருக்கிச்சு அதான் டேய் உன்னை யாரா கேட்டாங்க அதே தொப்புல இருந்து பிரம்மர் வந்துட்டாரு அதான் மேல தேசி வந்துட்டாரு என்னவோ சரி அது கூட சாவட்டும் சரி போ போ நாடிக்குதா பாரு நானா அம்மா பாவி இந்த கம்யூனிட்டி அம்மா இப்பதான் வந்துக்கிறான்பா மணார் எங்க டிராபிக் அவன் மாட்டினான்னு தெரியல இவ்வளவு லேட் ஆகுது டிராபிக் அவன் எங்கன்னா மாட்டிருந்துருமா ஹெல்மெட் போட்டுருக்க மாட்டான் யாரு ஐயோண்ணா எமண்ணா அதனால போலீஸ் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஓ எம பிடிக்க லேட் ஆயிடுச்சா ஆமா ஆமா இதா பாரு அந்த பேர் ஆரம்பத்துல பிடிக்கலாமா என்ன பேர் ஏன் வச்சானு தெரியல ஆள வந்தானா இல்ல அது என்னவா அம்மா வச்சாலும் அப்பா வச்சானு ஏன் வச்சானு பேரு நாடி வந்தா இல்ல இல்ல ஒரு அரடிக்கு வச்சு பாரு நாடி வருதான பாட்டுனா நெஞ்சில தான் பாப்பாங்க நீ என்னடா பொறுப்புக்கு டேய் டேய் வாங்கி சொன்ன பையா டேய் லக்காடிக்கு லைட் தூக்கணும் பையா டேய் லக்காடிக்கு லைட் தூக்கணும் டேய் பாடிஸ்க்கு பல்ப் தூக்கணும் பாடிஸ் கூட பல்ப் தூக்கணும் அப்படியே பட்ட பையன்டா இவன் நான் கஷ்டப்பட்ட பாக்க உனக்கு தெரியும் நான் அம்மா நான் கஷ்டப்பட்டேன் இந்த முந்தானி அந்த கேவனுக்கு போட்டு படுத்துறான் உனக்கு
அது இது வேற ஒருத்தருக்குதா? அதான் இது 43 அவர் எடுத்து கொடுத்தாரு அந்த ஆமா பொண்ணு. ஆமா அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். அரண்மனைன்னு அந்த ஒரு ஓதனை பண்ணுவான். எதனா ஒரு வக்கீலை பார்த்து இல்ல ஒரு ஓட்டுநரை பார்த்து அப்படி கட்டிக்காத போயிட்டு அவரு எடுத்து கிட்ட வந்தார் பார்த்து கொஞ்சம் அமைதியாவும் கட்டாரு. ஒரு ஓட்டுநரா அப்பா அப்படிலாம் போய் கட்டினா கொஞ்சம் நல்லா இருந்திருப்ப. அந்த கேவனை கட்டி வச்சான். அந்த கேவனை இல்லாத ஒரு ஓதனை பண்ணுவாமா. என்ன பண்ணுறது அவரு கஷ்டப்பட்டு அறியாத பையனா ஏறிட்டாருன்னு ஓட்டி முடுவோம் வேகமா பேசாந்தா கொஞ்சம் மெதுவாக தான் அடிக்கிட்டு ஓட்டி போவோம். ஏப்பா என்னப்பா அதுக்காக ஒரு பல்சர் வண்டி கொடுத்துட்டா ஓட தெரிஞ்சதான் ஓட்டணும்னு. அதுக்கு என்னமா பண்ணுது இவன் 100ல போவான் அவர் வயசானவர் 30ல தான் போவாரு. சரி கூட பாரு அந்த மாதிரி இவன் எங்கேயோ சுத்தி பண்ண பண்றான். இவன் சரி சரி இவனை எரிப்பியோ கொதிப்பியோ அவனையாமா நான் எரிக்கிறோம் போதிக்கிறேன். சந்தி போய் ஓலவாழ கருவாடு 2 வாங்கினாந்து ஓலவாழ கருவாடு ஓலவாழ கருவாடுமா அது மாதிரி வாழை கருவாடுன்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த கருவாடு பேர் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் இருக்கு. ஓலவாழ கருவாடுல பாட்டா? ஆமா என்ன பாட்டு? ஏலா ஏலா ஒரு அடிதான் வந்து 2வது அடி அது அப்படி இல்லை ஈரன் அப்படி இல்லை இருடா யாருன்னா சொல்லுவாங்க அப்படியே பாடிட்டு கொண்டாந்து ஸ்டப் பண்ணா வரும். என்ன பண்ணுவேன் தண்ணி வந்தா தானே நான் என்ன பண்ணுவேன்? அந்த பாடு கேட்டுக்கிற நீ உனக்கே தெரியுமா? அப்புறம் திட்ட மாட்டானா? என்ன பாட்டு என்னடா பாட்டு எழுதுறீங்க? அது முன்னா பாட்டு எழுதுறாங்க. எப்படி பாட்டு தெரியுமா? எரிக்கார பூங்காற்று நீ போற வழி பெண்ணிற்கு வாசமல்லி உன்னை தேடி வர இந்த பாட்டு யாரா 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 ஒரு பாட்டா? சரி பரவாயில்ல, நான் கருவாடு வாங்கிட்டு வந்து நெருப்பு போட்டு சுட்டுட்டு ஒரு தாமகர் கட்டிட்டு இவன் காலில் கட்டி அப்ப சரி எல்லாம் ஒன்று கட்டுறேன். நம்ம முடி சுட்டியா டைம் ஆச்சு. வா 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 கமா போடி தேவடியா செத்துட்டான்னு பார்த்தா உயிரோடு காக்குறான்பா. நான் சொல்ல அவதான் எழுதி கொடுத்தேன். நீ ஆளு இல்ல சொல்லி என்ன கூப்பிட்டா கூட அவதான் பாம்பு வைக்க சொன்னாங்க. எங்கேயோ மணி அடிக்குது. குட்டி குட்டி 2 பேரும் போறீங்களா? அக்கால காப்பாத்திட்டு போங்களா? ப்ரோ வா ப்ரோ, உன்னை நான் சாக்லேட் வாங்கி தரேன். வா ப்ரோ. பிறந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாமல் தெருவீதியில் நாட்டியமாடிக்கொண்ட ஒரு நாட்டியக்காரி. இருக்க இடம் கொடுத்தேன், உண்ண உணவு கொடுத்தேன், படுக்க பால் கொடுத்தேன். தலைவா இப்ப பாவம் சொல்லணும் எப்படி மாக்குதா? இந்த மகாபாரத நாடகம் வச்சான்னு வச்சுக்க, ஆனா நீ தான் துச்சாதன், அது பாஞ்சாலி. நீ சேலை உறிஞ்சிங்கிற, நானு கிருஷ்ணர் சேலை விட்டுங்கிறேன்.
ஆனா குண்டாக்குறா பாஞ்சாலி. ஏய்! பார்வதி, என் ஆணவம் உனக்கு பெண்ணாக பிறந்தால் ஆசைப்படலாம். அருமதி பேருக்கு கூப்பிடுறீங்களே ஐத்தான் அத்தான். ஆமா சாரு சாருன்றாங்களே, என்ன தக்காளி சாரா இல்லப்பா இல்ல எலுமிச்சை சாரா இல்லடா இல்ல திராட்சை சாரா? இல்லடி செல்லம், ஆ, இது கரும்பு சாறு. அப்படியே குடிப்பேன். ஏய், என்னடி பெண்ணாக பிறந்தால் ஆசைப்படலாம், பேரோசைப்பட்டு விட்டால் சாருமதி. நான் படவில்லை அத்தான், நான் படவில்லை. இல்லைங்க. இப்படி எல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அத்தான். அன்று மதுரையை எரித்தால் கண்ணகி. எங்க நாத்தனார் ஏங்க? அவங்க அவன் மதுரையை ஏன் ஏச்சான்னு எனக்கு தெரியும். அப்ப மொத்தம் கூரை விடு, அதனால தான் ஏசிட்டான். இப்பெல்லாம் மெத்த விட்டு எரிக்க முடியாது போ. பார்த்தாயா, நாடகம் ஆடுகிறாயா என்னிடத்திலே? அடி நயா வந்தகி நச்சு பாம்பே. ஏய், மடி மூழ்கிடா தேவையா? ஏய், இந்த பக்கம் சேர்த்து மொத்தம். ஏய், தேவையா வேலை அதிகமா? தேவையா அடி பாவியா, அவன் குத்துறான் ஆட்டி ஆட்டி காட்டிக்கிறா. ஏன் ஓட வச்சானுயா? ஏய் இவன் லூஸ் மென்டலா தெரியலடா. என்ன? எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஆ, ஊடா புச்சு ஊரு. அதெல்லாம் உருட்டு நீ கட்டி அந்த வை குத்திட்டான் பாரு. ஆண்டவா, மூக்கு விட்டு நோண்டாவா? மூக்கல விட்டுட்டான்டாப்பா, மூக்கல விட்டுட்டான்டாதே. தேவையா சூப்பரா கத்துறாவோ. வாழ்க்கையில நான் ஒரு பாவம் பண்ணல. பாவம் ஓட்டு நடிச்சது தப்பா. உன்னை தப்பா சொல்லிக்கிறான். அவரை கரெக்ட் பண்ணேன், இது ஒரு தப்பா. அப்புறம் இந்த 4 ஏக்கரா கேரு, அது 4 ஏக்கரா கேரு. அவரு பிளான் பண்ணல. நான் இல்ல அது இதுல இருக்குது. இவருக்கும் ஒரு அடக்கமா உட்கார்ந்து, இவரும் நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஒரு அடக்கமா உட்காருங்க, சப்பரங்களை போட்டு உட்காருங்க, சப்பரங்களை போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றேன்ப்பா. நாங்க மேல நிக்கிறோம், கொஞ்சம் கீழே அடக்கமா உட்காருங்க எத்தனை பேர் தான் சொல்லுவாரு. தாலாட்டு பாடுன்னு சொல்லி தான் நினைச்சாங்க அவங்க. நீ பாடலாம், அவங்க என்ன பாடுறது? நாங்க எங்க இருந்து உட்கார்றது? அதுக்கு இல்லப்பா, நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் தாலாட்டு பாடுவான்னு பாத்தீங்க. வாழ்க்கையில ஒன்னே சொல்லி நீங்களா கடவுளை கும்பிட கூடாது. ஏன் நீ தீட்டுல இருக்கிற செத்துங்கிற, நீ கும்பிட கூடாது. பாதி தீட்டுல இருக்கிற. நான் தீட்டுல இருக்கிறேன், ஆமா, கும்பிடக்கூடாது செத்துட்டா. சாமி. இன்னும் அப்படியே செத்துட்டா. உசுறு போற நிலைமையில இருந்தா கூட சாமி கும்பிடாதுன்னு சொல்லி விட்டு வந்துரு. செத்து போயிட்டான். ஆமா, பாதி செத்தாங்க தீட்டுது. அப்ப போய் கடவுளை போய் ஒருத்தர் வணங்கி. செத்துறாங்கன்னா அந்த தெருக்கு சாமி போவா தெரியுமா? ஏன்னா தீட்டு. ஏன்டா புறம்போக்கு அரை உசுரா கா உசுராக்குது. ஆமா, பாதி தீட்டு. ஏன்டா அப்படியே அப்படியே அரை உசுரா இருக்கும்போது ஐயோ எப்படின்னா உயிர் போய்க்கணும், அந்த கடவுளை போய் வேணாம்னு போறாங்களா? அப்போ வேணான்னு போறாங்க. சில பேர் தண்ணி ஊத்துலையா போயிருக்குன்னு. ஐயோ அம்மா வாயில அடிச்சுட்டு தான் வரணும். நீ அடிச்சுக்காத, நான் சும்மா. சரி விடு. சரி சரி பாரு. வாழ்க்கை ஏமா ஒண்ணு சொல்றேன். ஏமா வராம. ஏய் இருடா. என்னண்டா யாரு இது? ஏமா வந்து உட்காந்து. பத்து பத்து யாருமே கிடைக்கல, அவனாச்சும் இருக்கட்டும். அவன் பயமான அளவா. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நிஜமாவே சொல்றேன். என்னன்னா ஆசைப்படுங்க, பேர் ஆசைப்படாதீங்க. இதை நடிப்புக்காக சொல்றாங்கன்றது கிடையாது, அனுபவபூர்வமா சொல்றேன். வாழ்க்கையில ஆசைப்படலாம். இது எப்படி சொல்ற நீ? நார்மலா சொல்றேன். நார்மலா? ஆமா. சரி இந்த கேட்டாங்க. ஏன்னா சீதி சந்தா 108 வர வைக்கிறேன். ஐயோ கடவுளே, அதை போட்டுன்னா சரியா சொல்லிட்டு இருப்பியே. அதனால உண்மையை சொல்றேன், ஆசைப்படலான்னு நினைக்க, ஆனா பேர் ஆசைப்படலான்னு நினைக்காதீங்க. வயசான கிழமை தானே, எதனா கட்டிட்டு லைஃப் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் நான் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி ஆக்சுவலினா நான் சொல்லினா வர திரும்பினா. ஆக்சுவலி ஆக்சுவலினா என்ன தெரியுமா? தெரியாது. சொல்லு. ஆக்சுவலினா என்ன? ஆக்சுவலி அதாவது அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அதாவது ஆக்சுவலி உண்மையாவே சொல்ற, வயசுல பெரியவங்க சொல்றத கேளுங்க.
ஏன்னா நான் கேட்டிருந்தேன் அந்த கிழவன் என்னோட வயசுல இவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு தாத்தா மாதிரி இருந்தாரு, அந்த தாத்தாவுடைய வார்த்தை கேட்டிருக்கலாம். எல்லாம் சாவும் தான் திருந்துறாங்க. அதான் ஒண்ணு அனுபவப்பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அனுபவப்படாமலே திருந்தினா நல்லது, லைஃப் சூப்பரா இருக்கும். அதுல வயசுல பெரியவங்க சொல்றதை கேளுங்க. வயசுல பெரியவங்க சொல்றது கேட்டா நிஜமாவே லைஃப் சூப்பரா இருக்குங்க. ஏதோ இவ சொல்றா, இவ என்ன ரோல் பண்ணாது, எப்படியே ரோல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அனுபவப்பட்டதுனால சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதனா தவறான வார்த்தை உபயோகிச்சிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் வரேன். ஐயோ இனிமே நான் யார போய் தேவடியான்னு கூப்பிடுவேன், என்னை யாரு டாபர்னு கூப்பிடுவா. போயிட்டாலே மணிபடியின் கருணாகத்தை வச்சாயே பாம்பளாச்சு கேட்டு மேல போட்டு நானே என் நண்பனடா கருணாக கம்யூனிட்டி பாம்பு கொத்த கூடாதா? இந்த ராஜநாகத்தை கொண்ட கருணாகத்தை வைக்க பார்த்தாயா? நான் பேசியே கொண்டு விட்டேன். அவளை அது போல சொன்னா அந்த நாட்டுக்கு நான் தான் மன்னர்னு. அவளுக்கு ஆப்பு வைக்க நீ வந்த, உனக்கு ஆப்பு வைக்க 2 பேர் வந்துங்கிறாங்க. எப்போ வெல்லவோ வெல்லவோ எவருக்க எப்போ காப்பாத்தினா மணிமேகலை பெற்றெடுத்த பொற்சிலையை தாய் மாமனை பார்ப்பதற்காக வந்து விட்டாயா? மேல இருக்கிற ஆசை அப்படியா? என்னடி அடிப்பாவி மவளே, தின்னந்திரம் குழந்தையாக இருக்கும் போது பால் ஊட்டிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் மாமனை அடிக்க உனக்கு பணம் உன்னுடைய தாய்மாமன் வர்ணிக்கிறேன். என்னுடைய சொல்லும் வார்த்தை உன் செவி கேட்கவில்லை. சத்தியத்திற்காக வாழ்ந்த உத்தமனை பார்த்து என் அக்கா உரைத்து விட்டாளே, என் அக்கா மணிமகளை உரைத்தாள் என்ற சத்தியத்திற்காக திருமணம் செய்தாலும் உனக்காக கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீதானே பிடிச்சிக்கிற படுவாடி, நான் எங்கடி பிடிச்சிக்கிறேன்? கோபம் இருந்தால் திட்டுவிடு, ஆத்திரம் இருந்தால் அடித்துவிடு, உன் மனதை கலங்கப்படுத்தினால் மன்னித்து விடு. என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். அதிகமாயிரம் போகும் அடுத்துக்கொள்.
என் தாலி தான் எல்லாம் கோபம் வேண்டாம். சொல்லும் வார்த்தை மலையேறினாலும் தாய்மாமன் மலையேறினாலும் தாய்மாமன் எப்படியோ கொடியவர்கள் அனைவரும் அடைந்து விட்டார்கள். இனி இருப்பது நாம் இருவர் மட்டும்தான். சந்தோஷமா ஆடி பாட வேண்டும். எப்படி தெரியுமா? நல்லார் ஒருவர் உலகை அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாமல் என்ன உயர்ந்த உள்ளம். இதுவரை எங்களோட விடியும் வரை காத்திருந்தேன். அன்பு உள்ளங்களை விட்டு பிரியா வெடிக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் புறம்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகம் என்ற குழுவினரால் இன்று இரவு வழங்கிய நாடகமும் வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும் என்ற நாடகத்தை எங்கள் சிற்றறிவுக்கு எட்டு வளர்க்கும். இதே குற்றம் குறை இருப்பினும் பெற்ற தாய் தந்தை போல் மன்னிக்குமாறு எங்கள் சிறந்தாட்டு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வாழ வாழ்வே, நாடு வாழ வாழ்வே.